குட் மார்னிங் கைஸ். நேற்று கிளாஸில் நடத்தின லெக்சர்ஸில் டாபிக்ஸ் கொஞ்சம் இன்னும் டாபிக்ஸ் ரிமைனிங் இருக்குது. அது கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா செக்ஷன் 50CA 50CA அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அது ரிலேட்டடாக ஒரு செனாரியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ பிபி வர்ச்சுவல்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. அதோட 90% ஷேர்ஸ் மிஸ்டர் பிபிங்கிற ஒரு ஹோல்ட் பண்ணுறாரு. அது வந்து அன்கோட்டடாக இருக்குது. அன்கோட்டட்னா அன்லிஸ்டடாக இருக்குது. அதோட எஃப்எம்வி ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து எஃப்எம்வி அது ஒரு ஷேரோட எஃப்எம்வி 500 ருபீஸு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வெரண்டான்னு ஒரு கம்பெனி வந்து அதை 500 ருபீஸ் வந்து 300 ருபீஸ் கேஷ் ஹாட் கேஷாக கொடுக்குறாங்க. 200 ருபீஸ் பேங்க்கு. அப்படி நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். 200 ருபீஸ்க்கு மட்டும் நம்ம ட்ரான்சாக்ட் பண்ணலாம். அதை 300 ருபீஸை நம்ம வந்து பிளாக்ல டீல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பிளான் பண்ணால் நம்ம கவர்மெண்ட்டுக்கு என்ன அண்டர் கன்சிடரேஷனில் ரிசீவ் ஆகிருக்கு. அண்டர் கன்சிடரேஷன் கம்மியான வேல்யூவில் ஷேர் சேல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பிளான் அப்படி பண்ணால் நமக்கு டேக்ஸ் கம்மியாகும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. பட் அன்லைக் இப்படி பார்த்தோம்னா கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் லாஸ் ஆகும். இப்போ இம்மோபிள் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு 50C இன் கேஸ் ஆஃப் கேபிட்டல் கெயினுக்கு 43CA இன் கேஸ் ஆஃப் அது ஸ்டாக் இன் ட்ரேடாக நம்ம ஹெல்டு பண்ணோம்னா இது அப்ளிகபிள் ஆகும். ஆனால் இந்த மோபிள் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு இந்த மாதிரி எந்த ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷனும் இல்லையே அப்படின்னு கேட்டோம்னா இருக்குது. அதுதான் வந்து 50CA. 50CAல என்ன சொல்கிறாங்கன்னா, ஈவன் தோ இப்போ உங்களோட செல்லிங் ப்ரைஸ் வந்து எஃப்எம்வி விட கம்மியாக இருந்துச்சுன்னா, இன்கேஸ் ஆஃப் அது ஒரு அன்கோட்டட் ஷேராக இருக்கணும். அன்கோட்டட் ஷேராக இருந்து அதோட செல்லிங் ப்ரைஸ் வந்து எஃப்எம்வி விட கம்மியாக இருந்துச்சுன்னா எஃப்எம்வியை தான் வந்து ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷனாக கன்சிடர் பண்ணுவாங்க. அதில் 50CAல 43CAல என்ன பார்த்தோன்னா அதில் அந்த 110% அந்த டாலரன்ஸ் பெண்ட் 10% அந்த டாலரன்ஸ் பெண்ட் இருந்துச்சு. இதில் அந்த டாலரன்ஸ் பெண்டில் இல்லை. இதில் டேரெக்டாக என்ன சப்போஸ் செல்லிங் ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷனாக வந்து எஃப்எம்வியை தான் எடுத்துப்பாங்க. ஓகே, இந்த கேஸில் நம்ம பார்த்தோன்னா இப்போ 300 ருபீஸ் கேஷாகவும் 200 ருபீஸ் பேங்க் ட்ரான்சாக்ஷனாகவும் பண்ணாலுமே எஃப்எம்வி என்ன டேரெக்டாக 500 ருபீஸ் தான் எஃப்எம்வி என்னவோ அதுதான் வந்து ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷனாக எடுத்துப்பாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் இந்த புக்கில் கொஞ்சம் படிக்கலாம். ஓகே, இப்போ அன்கோட்டட் ஷேர்ஸ் புக்கில் படிப்போம். செக்ஷன் 50CA என்ன சொல்லுதுன்னா 50C அன்கோட்டட் ஷேர்ஸ் வந்து கேபிட்டல் அசட்டாக நம்ம ஹெல்டு பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து இதோட எஃப்எம்வி விட ஒரு கம்மியான கன்சிடரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னா எஃப்எம்வி தான் வந்து ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷனாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. கோட்டட் ஷேர்னா ஷேர்ஸ் கோட்டட் ஆன் ரெக்கக்னைஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஃப்ரம் ரெகுலாரிட்டி வித் டைம் டு டைம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ரெக்கக்னைஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கோட்டாக இருக்கணும். ஆல்சோ அந்த கோட்டேஷன் வந்து அந்த ப்ரைஸ் இந்த எஃப்எம்பி மென்ஷன் பண்ணுறது வந்து ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இது கரண்ட் ட்ரான்சாக்ஷனில் இருக்கணும். அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக அது ட்ரேட் ஆகிட்டே இருக்கணும். இப்போ அப்படி பார்த்தோம்னா நமக்கு லிஸ்டட் ஷேர் கூட அன்கோட்டட் ஷேராக இருக்கும். எப்படின்னா இந்த ஷேர்ஸ் இந்த சம் கம்பெனிஸ் லிஸ்ட் ஆகிருக்கும், பட் அவங்களோட ஷேர்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரேட் ஆகாது. ஸோ அந்த கேஸில் அவங்களோட அந்த கம்பெனிஸோட ஷேர்ஸும் அன்கோட்டட் ஷேர்ஸாக தான் இருக்கும். அதாவது அன்கோட்டட்னா அவங்க அன்லிஸ்டடுங்கிற மாதிரி மீன் பண்ணல இன் பியூர் டர்ம். அன்கோட்டட் அதாவது யாரும் கோட் பண்ணுறதில்ல, ஃப்ரீக்வெண்ட்டாக கோட் ஆகிறதில்ல, ஃப்ரீக்வெண்ட்டாக இது ட்ரேட் ஆகிறதில்ல அப்படிங்கிற ஒரு மீனிங்கு இது ஹோல்டு பண்ணுது. ஓகே, இப்போது இதில் ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது இந்த செக்ஷனில். என்னன்னா நம்ம இந்த செக்ஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் 40/2020 இன் கேஸ் ஆஃப் அதுக்கு பேர் என்ன கிஃப்ட்ஸ் டாக்ஸேஷனில் IFOS டாக்ஸேஷனில் ஒரு ப்ரொவிஷன் பிடிச்சிருப்போம். என்னன்னா ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து
என்சிஎல்டியோட ப்ராசஸ் ரெசல்யூஷன் ப்ராசஸ் கீழே வருது. இப்போ என்சிஎல்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ளிகேஷன் பேரில் என்சிஎல்டி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை சஸ்பெண்ட் பண்ணி நியூ டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அந்த நியூ டைரக்டர்ஸ் யார் நாமினேட் பண்ணியிருப்பாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நாமினேட் பண்ணுற நியூ டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. அது வந்து லோ கன்சிடரேஷனில் இருக்குன்னா அப்போ அந்த லோவர் கன்சிடரேஷன் தான் வந்து ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷனாக எடுத்துப்பாங்க. அது மட்டும்தான் ஒரு எக்ஸாம் சுச்சுவேஷன். மிச்சபடி ஆல் அதர் கேசஸ் எஃப்எம்பி தான் வந்து ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன். எஃப்எம்பி ஆர் ஆக்சுவல் கன்சிடரேஷன் விச் எவர் இஸ் ஹையர், இதுதான் வந்து ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷனாக இருக்கும். ஓகே, தட்ஸ் ஆல் வித் திஸ் செக்ஷன் 50CA. நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் போகலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னென்னா செக்ஷன் 50AA. அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு செனாரியோ பார்க்கலாம். இப்போ நமக்கு மியூச்சுவல் ஃபண்டு எப்படி டாக்ஸபிள் ஆகுதுங்கிறத நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இது மியூச்சுவல் ஃபண்டு நம்ம ஹோல்டு பண்ணி அதுலேருந்து ஒரு டிவிடெண்ட் வந்துச்சுன்னா அது ஐஎஃப்ஓஎஸில் டாக்ஸபிள் ஆகும். டிவிடெண்ட் இஸ் ஆல்வேஸ் டாக்ஸபிள் அண்டர் த ஹெட் ஐஎஃப்ஓஎஸ். ஓகே, இதே மியூச்சுவல் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் அதையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா அது நமக்கு கேபிட்டல் கெயினாக தான் நமக்கு வரும். ஓகே, இதில் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே டூ டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஈக்விட்டி ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்ட், இல்லை இன்னொன்று அதர் மியூச்சுவல் ஃபண்ட். ஈக்விட்டி ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்ட்னா 65% ஆர் மோர் இன் ஈக்விட்டி செக்யூரிட்டிஸில் 65% ஆர் மோர் ஆஃப் தி அமௌண்ட் ஷுட் பி இன்வெஸ்டட். ஓகே, அதுதான் வந்து நம்ம ஈக்விட்டி ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்லுவோம். சப்போஸ் அதோட ஹோல்டிங் பீரியட் என்னன்னா அது ஹோல்டிங் பீரியட் 1 year. 1 yearக்கு மேலே இருந்துச்சுன்னா அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். சப்போஸ் அதில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்துச்சுன்னா 12.5% இன் எக்ஸஸ் ஆஃப் 1,25,000 நம்ம டேக்ஸ் பண்ணுவோம். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா 111A 20% நம்ம டேக்ஸ் பண்ணுவோம். அதர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு ஒன்று லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா 112 12.5% ஃப்ளாட் 12.5% டேக்ஸ் பண்ணுவோம். இதே அதர் மியூச்சுவல் ஃபண்டு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா அது நார்மல் டேக்ஸ் ஸ்லாப் ரேட்டில் அதை சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு மூவ் ஆகும். இப்போ பிபின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் 10 crore அமௌண்ட் ஹோல்டு பண்ணுறாரு. அதை சப்போஸ் அவர் பேங்க் எஃப்டிலேயோ இல்லை டிபென்ச்சர்ஸ்லேயும் அதை இன்வெஸ்ட் பண்ணாருன்னா அதில் வர இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து ஐஎஃப்ஓஎஸில் வந்து ஐஎஃப்ஓஎஸ்ங்கிற இன்கம் ஐஎஃப்ஓஎஸில் சார்ஜ் பண்ணுவோம். டேக்ஸ் வந்து நார்மல் டேக்ஸ் ஸ்லாப் ரேட்டில் அது டேக்ஸ் ஆகும். சப்போஸ் 10 crore அவரோட இன்கமும் 10 crore நம்ம டீம் பண்ணோம்னா சர்சார்ஜ் அதெல்லாம் வந்துடும். 30% அவருக்கு அந்த 30% 30% ஸ்லாப் ரேட்டில் அவர் வந்துடுவார். சப்போஸ் அதை ஹோல்டு பண்ணி அதை அப்படி எஃப்டியாவோ டிபென்ச்சராவோ வாங்காமல் சப்போஸ் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணார்னா இதே ஈக்குவலண்ட்டாக இந்த எஃப்டிலேயோ இல்லை டிபென்ச்சர்ஸ்லேயோ கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸை டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸை அதுக்கு ஈக்குவலண்ட்டான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா சப்போஸ் 10 crore இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா சப்போஸ் 10 crore இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா 10 crore இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் 15 crore வந்து அவர் ஏர்ன் பண்ணுறாருன்னா சப்போஸ் இது 2 yearsல இவ்வளோ அவருக்கு ப்ராஃபிட் வந்து 15 crore மாறுதுன்னா இதை சேல் பண்ணுறாருன்னா 5 crore வந்து அவருக்கு ப்ராஃபிட் 2 years மேலே ஆயிடுச்சு. 2 years மேலே ஆகுது அப்படின்னா அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் 12.5% வருது. இப்படி பார்த்தோம்னா அவருக்கு 30% டேக்ஸ் பண்ண வேண்டிய அமௌண்ட்டு அவருக்கு 12.5% தான் டேக்ஸ் ஆகும். ஸோ இதனால் கவர்மெண்ட்டுக்கு ஒரு டேக்ஸ் லாஸ் ஆகுது. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா Section 50AA அப்படிங்கிற ஒரு செக்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆஸ் பர் திஸ் செக்ஷன் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அக்வயர்ட் ஆன் ஆர் ஆஃப்டர்
1/4/2023 April 2023க்கு அப்புறம் அக்வயர் பண்ண டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மார்க்கெட் லிங்க்டு டிபென்ச்சர்ஸ், அப்புறம் அன்லிஸ்டட் டிபென்ச்சர்ஸ் ஆர் பாண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் சோல்ட் ஆஃப்டர் 23 ஜூலை 2024. ஏன்னா அந்த டேட்டில் வந்த பட்ஜெட்டில் தான் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பட்ஜெட் டேட்க்கு அப்புறம் வர நடக்கிற சேல் எல்லாம் டிபென்ச்சர்ஸ் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டோட சேல் எல்லாமே வந்து இப்படி டாக்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, ஆஸ் பர் தட் என்ன சொல்கிறாங்கன்னா, பீரியட் ஆஃப் ஹோல்டிங்கை எவ்வளவு நம்ம ஈவன் 10 இயர்ஸ் ஹோல்டு பண்ணாலுமே வந்து அது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல், அது ஒரு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட் ஆகணும். அதில் அரைஸ் ஆகிற இன்கம் வந்து கெயின் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆகும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, இதை பற்றி நம்ம புக்கில் கொஞ்சம் படிப்போம். Section 50AA capital gain in case of debt mutual fund, MLD and unlisted bonds. Okay, in case of specified mutual fund, அது அப்படின்னா டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டு. ஓகே, ஸ்பெசிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்ட் அதோட ப்ரொசீட்ஸில் 65% ஆர் மோர் வந்து டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையோ இல்லை மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையோ அது இன்வெஸ்ட் பண்ணணும். ஆர் இந்த மேரில் ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டு அதோட ப்ரொசீட்ஸில் இந்த ப்ரொசீட்ஸில் 65% மேலே இந்த ஃபஸ்ட்டு நம்ம சொன்னோம்ல, இந்த ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிற மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். இந்த ரெண்டு மியூச்சுவல் ஃபண்டுமே வந்து இந்த ரெண்டு க்ரைட்டீரியாவில் ஏதாவது ஒரு க்ரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தால் அது ஸ்பெசிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் 50AA. ஓகே, இது நம்ம பெருசாக எக்ஸாம் பர்பஸ்க்கு இது ஞாபகம் வச்சுக்கணுன்ட்டு இல்லை, ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, அக்வயர்ட் ஆன் ஆர் ஆஃப்டர் 1 April 2023 ஆர் மார்க்கெட் லிங்க்டு டிபென்ச்சர்ஸ். மார்க்கெட் லிங்க்டு டிபென்ச்சர்ஸ்னால் வெயிட் அ மினிட். ஓகே, மார்க்கெட் லிங்க்டு டிபென்ச்சர்ஸ்னால் செக்யூரிட்டி. ஓகே, ஹேஸ் அன் மார்க்கெட் லிங்க் டிபென்ச்சர்னா அதோட பிரின்சிபல் அமௌண்ட், அண்டர்லைங் பிரின்சிபல் அமௌண்ட் வந்து நமக்கு அதோட டெப்ட் ஃபார்மில் இருக்கும், ஆனால் ரிட்டர்ன்ஸ் வந்து மார்க்கெட் ரிட்டர்ன்ஸோட லிங்க் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் லிங்க்டு டிபென்ச்சர்ஸ்னு சொல்கிறாங்க. ஒன்று இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் அன்லிஸ்டட் பாண்ட் ஆர் அன்லிஸ்டட் டிபென்ச்சர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஆன் ஆர் ஆஃப்டர் 23rd July. ஓகே, 23rd July 2024. ஓகே, 23rd July 2024க்கு அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அன்லிஸ்டட் பாண்ட்ஸ் ஆர் டிபென்ச்சர்ஸ். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் இதுவும் வந்து இந்த 50AAல கவர் ஆகும். சப்போஸ் இந்த மூணு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், 3 வகையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஆல்சோ இதில் இன்னொன்று நம்ம என்ன பார்க்கணுன்னா, அன்லிஸ்டட் பாண்ட் அண்ட் டிபென்ச்சர்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் லிஸ்டட் பாண்ட் அண்ட் டிபென்ச்சர்ஸ் அப்படின்னா நமக்கு அந்த 4 types ஆஃப் கேபிட்டல் கெயின் அண்டர் அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா 1 yearக்குள்ளே ஹோல்டு பண்ணுற செக்யூரிட்டிஸில் நம்ம படிச்சிருப்போம். 4 types ஆஃப் அசட்ஸ் என்னென்னா, ஈக்விட்டி ஓரியன்டட் மியூச்சுவல் ஃபண்ட், listed securities in any recognized stock exchange, units of business trust, units of UTI, units of business trust. ஓகே, இதில் ஏதாச்சும் நம்ம செக்யூரிட்டிஸ் ஹோல்டு பண்ணியிருந்தோன்னா அது வந்து எக்ஸம்ட் ஆகிருக்கும். ஸோ லிஸ்டடாக இருந்துச்சுன்னா அது அது ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்டாக டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அப்படின்ட்டுலாம் எதுவும் பார்க்க தேவையில்லை. ஸோ அதுவும் இங்கே கன்சிடர் ஆகாது. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் செக்ஷன். அப்புறம் இன்னொரு சின்ன நோட்டு என்னென்னா, இந்த டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஹோல்டிங், இந்த 65% ஹோல்டிங்கை வந்து த்ரூ அவுட் த இயர் பார்ப்பாங்க. த்ரூ அவுட் த இயர்னா டெய்லி ஆவரேஜ், டெய்லி க்ளோசிங் ஃபிகர்ஸ் அது வந்து கன்சிடர் பண்ணி பார்ப்பாங்க. சப்போஸ் 1 April 2025 அதில் வந்து அது 100 crore டோட்டல் 100 crore, டெப்ட் 80 crore. 2nd April வந்து 110, இங்கே 80. 3rd April வந்து 120 crore டோட்டலு, இங்கே 85 crore டெப்ட் இருக்குது.
அப்படின்னு 365 டேஸும் டெப்டோட டோட்டலும் அப்புறம் இது டோட்டல் அமௌண்ட்டோட டோட்டலும் எடுத்து அது என்ன டெப்ட் டிவைடட் பை டோட்டல்னு பார்த்தா அப்போ 65% வந்துச்சுன்னா அப்போதைக்கு இந்த செக்ஷன் வந்து அப்ளிகபிள் ஆகும், இல்லைன்னா அப்ளிகபிள் ஆகாது. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் செக்ஷன். நம்ம நெக்ஸ்ட்டு இந்த கொஷின்ஸ் போவோம். கொஷின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட் ஒன்று பார்த்துட்டு போயிடலாம். taxability of mutual funds. ஓகே, இது ஃபஸ்ட்டு ஈக்விட்டி ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்ட். ஈக்விட்டி ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்ட்னா 65% ஆர் மோர் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஈக்விட்டி செக்யூரிட்டிஸ். ஓகே, அதோட taxability எப்படி இருக்கும்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 112A ஆஸ் பர் 112Aல இன் எக்ஸஸ் ஆஃப் 1,25,000 12.5% டேக்ஸ் பண்ணுவோம். இதே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாக வந்துச்சுன்னா 111Aல 20% டேக்ஸ் பண்ணுவோம். ஓகே, இதே ஸ்பெசிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்த இந்த 50AA இதில் 50Aல கவர் ஆயிடுச்சுன்னா இது ஆல்வேஸ் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். நார்மல் ஸ்லாப் ரேட்ஸ் படி தான் இது டேக்ஸ் ஆகும். ஓகே, இதே தேர்ட் கேஸ் அதர் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குல்ல, இதே அதர் மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தால் அதர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருந்தால் வாட் டு சே அப்போ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 1,112 அதர் கேபிட்டல் அசட்ஸ் மாதிரி இதை கன்சிடர் பண்ணுவோம். இந்த 35 இது அதர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ன இந்த 65% க்ரைட்டீரியா ஈக்விட்டிலையும் சாட்டிஸ்ஃபை ஆகாது, இது டெப்ட்லையும் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அந்த மாதிரி கேஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வாட் டு சே எக்ஸாம்பிளுக்கு 40 டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 40-60 50-50 60-40 அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி கேசஸில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை 112ல் 12.5% ஃப்ளாட் 12.5% ஆர் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாக இருந்துச்சுன்னா அது ஸ்லாப் ரேட்ஸில் அதை டேக்ஸ் பண்ணுவாங்க. ஸ்பெசிஃபைட் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் அதர் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இருக்கிற ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா இது ஆல் கேஸ் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் தான், பட் இதில் பீரியட் ஆஃப் ஹோல்டிங் கம்ஸ் இன் டு பிக்சர். தட்ஸ் இட். நம்ம நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகே, இந்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சஞ்சய்னு ஒருத்தர், அவரோட ஏஜ் 55, அவர் ஒரு லிஸ்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. இப்போ அவர் ஒரு ஃபுல்லாக அதை ரெடீம் பண்ணிவிட்டு 2 crores ஒரு ஹவுஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. டீட்டெயில்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஃபண்ட் ஸ்டேட்டட் இந்த 1 and 2 இன்வெஸ்டட் 30% இன் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ரெண்டு கொடுத்துருக்கிற இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஈக்விட்டி ஷேர்ஸோட பர்சன்டேஜ் less than 30 அப்படின்னா அதுக்கு பேர் என்ன டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 65% மேலே வந்துருச்சு. ஸோ இது டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டு, டெப்ட் ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்டு. செகண்டு என்ன கொடுத்துருக்காங்க 3 and 4 இன்வெஸ்டட். ஓகே, 3 and 4 70 அவங்களோட 70% ஆஃப் ப்ரொசீட்ஸை ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, விச் மீன்ஸ் தே ஆர் ஈக்விட்டி ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸ் எவ்வளோ சார்ஜ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. லெட்ஸ் கோ ஃபண்ட் பை ஃபண்டு. ஓகே, ஃபஸ்ட்டு பிஎல்ஆர் க்ரோத் ஃபண்ட். இப்போ டேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னு பார்த்தோம்னா 3/4/2022. ஓகே, விச் இஸ் என்ன பார்த்துருக்கோம் ஸ்பெசிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்பெசிஃபைட் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் 50AAல இப்போ என்ன படித்தோம்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் எவ்ரி அசட் அண்டர் 50AA அதோட எவ்ரி அசட் அண்டர் 50AA அதோட நேச்சர் ஆஃப் அசட், நேச்சர் ஆஃப் கெயின் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்டாக தான் இருக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ அதில் ஒன் ஆஃப் த கண்டிஷன் என்னென்னா அது வந்து ஸ்பெசிஃபைட் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கணும். டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டாக தான் இருக்குது, 65% ஆர் மோராக இருக்கிற டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டாக தான் இருக்குது. பட் இதில் என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் டேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அது 1 April 2023க்கு அப்புறம் அந்த ஃபண்டை நம்ம அந்த யூனிட்ஸை நம்ம அக்வைர் பண்ணியிருக்கணும். பட் இதில் அதுக்கு முன்னாடியே அது நமக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க, யூனிட்ஸ் அக்வைர் ஆயிடுச்சுங்கிறதுனால பீரியட் ஆஃப் ஹோல்டிங்
will come into place. ஓகே, இப்படி பார்த்தோம்னா 2022 வாங்கியிருக்காங்க, 2025 சேல் பண்ணியிருக்கிறாங்க, விச் இஸ் மோர் தென் 2 இயர்ஸ். 2 இயர்ஸுக்கு மேலே இருக்கிறதுனால இது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் தான். அண்ட் ஆல்சோ இது அதர் 112A கவர் ஆகாது. இது லிஸ்டட்னு எந்த ஒரு க்ளூவும் கொடுக்கல. ஸோ இது டெப்ட் ப்ளஸ் அன்லிஸ்டடுங்கிறதுனால இது 112 தான் கவர் ஆகும். ஸோ அதோட கேபிட்டல் கெயின் 112 அதோட கெயினை நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா 140 minus 110 redeemed minus invested, இது நமக்கு 30 lakhs வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸ் ஓவர். செகண்ட் கேஸ், இப்போ பீரியட் ஆஃப் இந்த டெப்ட், இந்த செகண்ட் டெப்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, பீரியட் ஆஃப் டேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபஸ்ட் ஏப்ரல் 2025 அக்வைர் பண்ணியிருக்காங்க. இது 1 ஏப்ரல் 2023 அப்புறம் அக்வைர் பண்ணதுனால இதோட இது பேர் என்ன 50AA கவர் ஆயிடுது. ஸோ 50AA கவர் ஆகிறதுனால பீரியட் ஆஃப் ஹோல்டிங் எதுவும் நம்ம அது கன்சிடர் பண்ணாமல் இது நம்ம ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்டர் செக்ஷன் 111 ஆர் 50AA ரெண்டில் ஏதோ ஒன்று கவர் ரெண்டுலேயுமே அது வந்துடும். அது வந்து நார்மல் ஸ்லாப் ரேட்டில் டேக்ஸ் ஆகும். ஓகே, இப்போ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் எவ்வளோ வரும்னா 50 minus 46 4 lakhs. ஓகே, 50 minus 46 4 lakhs. ஓகே, தேர்ட் ஈக்விட்டி ஃபண்டு. இப்போ டேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு 2 December 2024. இப்போ டேட் ஆஃப் ரிடம்ஷனு 2025 July. ஓகே, இப்போ இதோட பீரியட் ஆஃப் ஹோல்டிங்கிறது வந்து 1 இயருக்கும் கம்மியாக தான் இருக்குது, 12 monthsக்கும் கம்மியாக தான் இருக்குங்கிறதுனால இது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இது ஈக்விட்டி ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறதுனால இது ஒரு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் சார்ஜபிள் அண்டர் செக்ஷன் 111A. ஸோ இது நம்ம கேல்குலேட் கெயின்ஸ் கேல்குலேட் பண்ணோம்னா 118 lakhsக்கு வாங்கி 115 lakhs வாங்கி 118 lakhsக்கு சேல் பண்ணியிருக்கிறதுனால 3 lakhs கெயின். ஓகே, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 111A 3 lakhs. ஓகே, நெக்ஸ்ட்டு இது ஈக்விட்டி நெக்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டில் November 2023 அக்வைர் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் 2025 December சேல் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் மோர் தென் 12 months. ஸோ இது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் தான். அப்புறம் இதோட கெயின் என்னென்னா 120 minus 110 lakhs, 10 lakhs த கெயின். ஓகே, இது நாளையுமே ஆட் பண்ணோம்னா நமக்கு கெயின் 47 lakh. பட் இது 47 lakh இதோட கொஷின் முடியல. பட் என்ன கொடுத்துருக்காங்க, 2 crores ஹவுஸ் வாங்கியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதர் தென் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல் பண்ணி ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி அக்வயர் பண்ணியிருந்தா எக்ஸம்ஷன் இஸ் அவைலபிள் அண்டர் செக்ஷன் 54F. அதை எப்படி கேல்குலேட் கேல்குலேட் பண்ணுவாங்க அதை பார்ப்போம். செக்ஷன் 54F என்ன சொல்லுதுன்னா, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எக்ஸம்ஷன் வந்து கேபிட்டல் கெயின் எக்ஸம்ஷன் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினாக இருந்தால் மட்டும்தான் அது நமக்கு அவைலபிளாக இருக்கும். அப்படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கேஸ்லேயும் 4th கேஸ்லேயும் மட்டும்தான் நமக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்குது. ஸோ நம்ம இந்த ரெண்டு கெயினுக்கும் அகெயின்ஸ்டாக தான் கிளைம் கெயின்ஸ் அவைல் பண்ண முடியும், இந்த எக்ஸம்ஷன் அவைல் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்த்தோம்னா செக்ஷன் 54F எப்படி கேல்குலேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது டோட்டலாக ஆட் பண்ண மாட்டோம், இது ரெண்டையும் ஆட் பண்ணி இதுக்கான ஃபார்முலா என்னென்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இன்டூ காஸ்ட் ஆஃப் நியூ அசெட் டிவைடட் பை நெட் கன்சிடரேஷன். ஓகே, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இன்டூ காஸ்ட் ஆஃப் நியூ அசெட் மேக்ஸிமம் 10 crores. ஓகே, டிவைடட் பை நெட் கன்சிடரேஷன். ஓகே, இது நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுவோம்னா, இது ரெண்டையுமே ஆட் பண்ணி இது ரெண்டுக்கான காஸ்ட் ஆஃப் இது ரெண்டுக்கும் உண்டான நெட் கன்சிடரேஷன் ஆட் பண்ணி அந்த மாதிரி பண்ண மாட்டோம். எவ்ரி அசெட் வைஸாக நம்ம பார்ப்போம். அது அப்படி கன்சிடர் பண்ணுறதுல நமக்கு எந்த ஆர்டரில் நமக்கு பெனிஃபிஷியலாக இருக்கோ
அந்த ஆர்டரை நம்ம ஆப்டின் பண்ணிப்போம். ஓகே, அப்படி பார்க்கும்போது நம்ம எப்படி எந்த ஆர்டரில் போகணுன்னா, ஃபஸ்ட்டு எந்த லாங் டேர்ம் எந்த கேபிட்டல் கெயின் அதிகமாக இருக்கோ அந்த கேபிட்டல் கெயின் தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணோம். அப்படி பார்த்தா 30 lakh or 10 lakh 112 இருக்கிற கெயின் படி தான் நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஸோ அப்படியே ப்ரொசீட் பண்ணலாம். அப்படி ப்ரொசீட் பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் நியூ அசட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் நமக்கு இதில் 30 lakhs வருது இன்ட்டு காஸ்ட் ஆஃப் நியூ அசட் ரெஸ்ட்ரிக்டட் டு த நெட் கன்சிடரேஷன். இப்போ இதில் இன்னொரு கிளாஸ் என்ன ஆட் பண்ணோன்னா, காஸ்ட் ஆஃப் நியூ அசட் ரெஸ்ட்ரிக்டட் டு த நெட் கன்சிடரேஷன் ஃப்ரம் த அசட். அப்படி நெட் கன்சிடரேஷன் பார்த்தோம்னா 140 டிவைடட் பை நெட் கன்சிடரேஷன், அதுவும் 140. ஸோ நமக்கு இதில் ஃபஸ்ட்டு கேஸில் நமக்கு எக்ஸம்ஷன் 30 lakhs வருது. நெக்ஸ்ட்டு எஸ்பிஏ ஃபண்டில் இதில் கெயின்ஸ் எவ்வளோ வருது, 10 lakhs இன்ட்டு காஸ்ட் ஆஃப் நியூ அசட்னா இதில் ஃபஸ்ட்டு அசட்டுக்கு என்ன கிளைம் பண்ணணுமோ அது என்ன டோட்டல், அதுக்கு பேர் என்ன, டோட்டல் காஸ்ட்டு சப்ஜெக்ட் டு 10 crores மைனஸ் எக்ஸம்ஷன் ஏர்லியர் கிளைம்டு எக்ஸம்ஷன். இந்த எக்ஸம்ஷனில் 140 கிளைம் பண்ணிட்டோம். ஸோ 2 crore மைனஸ் 140 lakhsனா 60 lakhs மிச்சம் இருக்கும். டிவைடட் பை நெட் கன்சிடரேஷன், அது 1 crore 20 lakh 120, இது நமக்கு 5 lakhsன்னு வரும். இது ரெண்டையுமே இது எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு கேபிட்டல் கெயின்ஸ் சார்ஜபிள் டு டேக்ஸ் 12 lakh வரும். ஓகே, தட்ஸ் ஆல் வித் திஸ் சம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சிம்பிள் சம் தான். சிம்பிள் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஹெச்யூஎஃப்பில் ஒரு லேண்டு 1,20,000க்கு வாட் டு சே 2002-3 வாங்கியிருக்காங்க. ப்ரீவியஸ் 6 to 7 ஒரு மெம்பருக்கு ஒரு கோபேஷனருக்கு இந்த லேண்டை கொடுத்துட்டாங்க. 1 lakh, அப்போதைக்கு அதோட வேல்யூ 1,50,000 கொடுத்துட்டாங்க. அப்புறம் அவர் ஃபர்தர் 2,35,000 இம்ப்ரூவ்மெண்ட் இது ஃபென்சிங் பண்ணுறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, அப்புறம் 17 July 2025 அவர் அந்த லேண்டை 15 lakhக்கு சேல் பண்ணியிருக்கிறாரு. அப்போதைக்கு 20,000 எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணியிருக்கிறாரு. இப்போ இந்த கேஸில் கேபிட்டல் கெயின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த கேஸில் அசட் ட்ரான்ஸ்ஃபர் ஆனது 23rd July 2024. இந்த கேஸில் இண்டெக்ஸேஷன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கேல்குலேட்டிங் இன்கம் இது அப்ளை ஆகாது. 23rd July 2024க்கு அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற அசட்ஸுக்கு இண்டெக்ஸேஷன் நமக்கு இன்கம் கேல்குலேட் பண்ணுற பர்பஸ்க்காக இண்டெக்ஸேஷன் அப்ளை பண்ண மாட்டோம். அண்ட் வாட் டு சே டேக்ஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம அப்ளை பண்ணுவோம். அதுவும் இப்படி 12.5% வித் டாக்ஸேஷன், 12.5% with indexation or 20% without indexation. இந்த ரெண்டு படி கேல்குலேட் பண்ணி எதில் டேக்ஸ் கம்மியாக இருக்கோ அந்த டேக்ஸை அடாப்ட் பண்ணிப்போம். அதுக்கு 4 situations இருக்குது, 4 conditions இருக்குது. என்னென்னா, asset transferred after 23rd July 2024, asset acquired before 23rd July 2024. ஓகே, அது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும். அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் ஆர் ஹெச்யூஎஃபாக இருக்கணும். ஓகே, இதெல்லாம் நம்ம டேக்ஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான், இன்கம் கேல்குலேட் பண்ணுறதுக்கு இல்லை. ஓகே, நம்ம இப்போ இன்கம் கேல்குலேட் பண்ணுறதுக்கு நார்மலாக வித்தவுட் இண்டெக்ஸேஷனே நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இவ்வளோ ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் 15 lakhக்கு சேல் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, 15 lakhக்கு சேல் பண்ணியிருக்கிறாரு. இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் 20,000 பண்ணியிருக்கிறாரு. அப்படி பார்த்தோம்னா ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் 15 lakh மைனஸ் ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்பென்சஸ் 20,000, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா நெட் கன்சிடரேஷன் 14,80,000. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இன்னொரு கான்செப்ட் என்னென்னா, இவருக்கு ஃப்ரீயாக தான் அசட் வந்திருக்கு. வித்தவுட் கன்சிடரேஷன் அசட் ரிசீவ் ஆகிருக்கு. ஹெச்யூஎஃப் கிட்டேருந்து இவருக்கு இந்த அசட் ரிசீவ் ஆனதுனால வாட் டு சே
ஹெச்ஓஎஃப் கிட்டேருந்து அவருக்கு இந்த அசட் ரிசீவ் ஆனதுனால காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அந்த ஹெச்ஓஎஃப்க்கு என்ன காஸ்ட் டு த ப்ரீவியஸ் ஓனர் அந்த காஸ்ட் டு த ப்ரீவியஸ் ஓனர் என்னவோ அதுதான் வந்து இவருக்கு காஸ்ட்டாக வரும். ஸோ அதனால் இப்போ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் 1,20,000 தான் வரும். 1,50,000 வராது. 1,50,000 வராது. 1,20,000 தான் வரும். ஓகே, 1,20,000. அப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அவர் 2,35,000 ஃபென்சிங் பண்ணுறதுக்காக இன்கர் பண்ணியிருக்கிறார். அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். 2,35,000. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 3,55,000 வருது. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்டர் செக்ஷன் 112 11,25,000. ஓகே, தட்ஸ் ஆல் வித் திஸ் சம். நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் இது கொஞ்சம் பெரிய சம், ஆனால் ஈஸியான சம் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு அபர்ணாங்கிறவங்க அவங்களோட ப்ராப்பர்ட்டியை 16 January 2026 சேல் பண்ணியிருக்கிறாங்க. அதில் அவங்களுக்கு கெயின்ஸாக 1,91 lakhs வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இதில் அவங்க NHA பாண்ட்ஸு இது 5th March 2026க்கு இதில் 35 lakhs வாங்கியிருக்காங்க. ஆல்சோ 45 lakhs வந்து RECL பாண்ட்ஸில் 5th May 2026 வாங்கியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். ஓகே, 1,91,50,000க்கு சேல் பண்ணியிருக்கிறாங்க மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் 23rd July 2024. ஓகே, இது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னு தான் சொல்லியிருக்கிறாங்களே தவிர இது எப்போ அக்வயர் பண்ணது அப்படின்னு சொல்லலை. அது 23rd July 2024க்கு முன்னாடி அக்வயர் பண்ணியிருக்கிறாங்களான்னு கேட்டால் அந்த கொஷனுக்கு ஆன்சர் இல்லை. ஸோ நம்ம 12.5% வித்தவுட் இண்டெக்ஸேஷன் அந்த பேசிஸ்லேயே நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு அப்போ பார்த்தோம்னா கேபிட்டல் கெயின் ஃபஸ்ட்டு பேசிக் கெயின் வந்து 1,91 lakhs, அதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். 1,91 lakhs இன்க்ளூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அவங்க பாண்ட்ஸ் எக்வயர் பண்ணியிருக்காங்க 35 lakhs அண்டு 45 lakhsக்கு. ஓகே, இது ரெண்டுமே வந்து வாட் டு சி 5th வந்து 5th May 2026. அது வந்து 6 months பிஃபோர் 6 months என்ன சேல் நடந்த 6 monthsக்குள்ளேயே இதுக்கு வந்து எக்ஸம்ஷன் 54 ஈஸியில் இருக்குது. அதில் 6 monthsக்குள்ளே வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. அண்ட் ஆல்சோ 50 lakhs தான் மேக்ஸிமம் எக்ஸம்ஷன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, NHA and RECL both qualify for exemption under section 54 EC. ஓகே, இது ரெண்டுமே வந்து 6 monthsக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இது 5th வாட் டு சி ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சப்புறம் வாங்கியிருக்காங்க அப்படின்லாம் பார்க்க தேவையில்லை. இந்த 6 monthsக்குள்ளே சேல் நடந்த 6 monthsக்குள்ளே வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறது மட்டும்தான் பார்க்கணும். அப்படி பார்த்தா இது ரெண்டுமே வாங்கியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது ரெண்டையுமே ஆட் பண்ணால் 35 lakhs + 45 lakh 80 lakhs போயிடுது, விச் இஸ் மோர் தென் 50 lakhs. ஆனால் எக்ஸம்ஷன் மேக்ஸிமம் எக்ஸம்ஷன் 50 lakhs தான் அலோடு. ஸோ அதை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். 80 lakhs இருக்குது. 80 lakhs நம்ம கெயின் எக்ஸம்ஷன் கேல்குலேட் பண்ணோம். ஆனால் மேக்ஸிமம் எக்ஸம்ஷன் 50 lakh தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு she purchased a house property for 60 lakhs in Malaysia on 15th March 2026. ஓகே, இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வாங்கினாங்கன்னா அதுக்கு எக்ஸம்ஷன் 54 இருக்குது. பட் அந்த ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இந்தியாவுக்குள்ளே சிச்சுவேட் ஆகிருக்கணும், ஃபாரினில் சிச்சுவேட் ஆகிருக்கக்கூடாது. ஓகே, அதனால் இதுக்கு எக்ஸம்ஷன் அவைலபிளாக இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட்டு she purchased 2 flats situated adjacent to each other in Pune. ஓகே, அண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாட் டு சே பூனேயில் 2 ஃப்ளாட் பக்கத்தில் இருக்கிற ஃப்ளாட் 2 வாங்கி அதுக்கு நடுவில் இருக்கிற செவரை சாரி கைஸ், இடையில ஒரு சின்ன வேலை வந்துருச்சு, அதனால போயிட்டு வந்தேன். எங்கே விட்டுட்டு போயிருந்தோன்னா 2 ஃப்ளாட்டை பூனேயில் 2 ஃப்ளாட் வாங்கி பக்கத்தில் 2 ஃப்ளாட் வாங்கி அது வந்து ஒரே ஃப்ளாட்டாக ஆக்கிட்டாங்க. ஒரு
செவரில் சில மாடிஃபிகேஷன் செஞ்சு அதை ஒரு வீடாக்கிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு கேஸில் படிச்சிருக்கோம் செக்ஷன் 54ல் சையத் அலி ஆதில்ல. அதாவது அதில் என்ன கோர்ட் என்ன ரூலிங் கொடுத்துருக்காங்கன்னா, இன்கேஸ் ஏதாச்சும் இன்கேஸ் டூ டிஃப்ரெண்ட் ஹவுசஸ்ஸு 2 டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கிட்டேருந்து பர்சன்ஸ் கிட்டேருந்து வேறு சேல் லீட் யூஸ் பண்ணி வாங்கியிருந்தாலும் அதை ஒரே ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாக கன்சிடர் பண்ணலாம், ப்ரொவைடட் இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே வந்து ஒரு ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி அதோட ரெண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டிருக்கணும். அந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிக்கும் பொது வழியாக ரெண்டு வீட்டுக்குமே போயிட்டு வர்றதுக்கு வழி இருக்கணும். அந்த மாதிரி ரெண்டுமே சேர்த்து ஒரு ஒரே ஒரு ஹவுஸ் ஆக்கிட்டோம்னா அது ரெண்டுக்கும் ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் வாங்கின எக்ஸம்ஷனை நம்ம இங்கே கிளைம் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த செக்ஷன் நமக்கு அவைலபிளாக இல்லைனாலும், இப்படி நமக்கு அவைலபிளாக இல்லாமல் இருந்திருந்தாலும் நமக்கு எக்ஸம்ஷன் அவைலபிளாக இருந்திருக்கும். ஏன்னா செக்ஷன் 54ல் நமக்கு 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அட் அ டைமில் 1 ஃபினான்ஷியல் இயரில் 2 crores கம்மியாக இருந்துச்சுன்னா, அதோட ரெண்டோட வேல்யூவும் சேர்த்து 2 crores கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம், ப்ரொவைடட் அந்த எக்ஸம்ஷன் ப்ரீவியஸாக நம்ம கிளைம் பண்ணாமல் இருந்திருக்கணும். அது லைஃப்பில் ஒன்லி ஒன்ஸ் தான் அந்த கிளைம் பண்ண முடியும். ஓகே அப்படி பார்த்தோம்னா இந்த பூனேயில் வாங்கின ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸோட வேல்யூவும் நமக்கு எக்ஸம்ஷனாக இன்க்ளூட் ஆயிரும். அப்படி பார்த்தோம்னா 25 lakhs இன்ட்டு 50 lakhs நமக்கு எக்ஸம்ஷன் வந்துடும். அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். 50 lakhs. இப்போ இது இல்லாமல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதர் இன்கம் வந்து இது இன்ட்ரெஸ்ட் ஆன் எஃப்டி 32,000 கொடுத்துருக்காங்க. இது IFOSல 32,000 வந்துடும். ஓகே, இப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணி நமக்கு கேபிட்டல் கெயின்ஸ் 91,50,000. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் எஃப்டி 32,000. இது ரெண்டையுமே ஆட் பண்ணோம்னா 91,80,000. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டேக்ஸ் பேயபிள் எவ்வளோங்கிறது கேல்குலேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ப்ரொவைடட் அவங்க 115 BAC ஃபாலோ பண்ணுறாங்கன்னா என்ன எவ்வளோ ஆப் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. நம்ம இப்போ கேல்குலேட் பண்ணலாம். ஓகே, ஆல்ரெடி பார்த்த மாதிரி நமக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு எந்த ஒரு கண்டிஷன்ஸும் கொடுக்கல. ஸோ 12.5% வித்தவுட் இண்டெக்ஸேஷன் அதுபடி நம்ம டேக்ஸ் கேல்குலேட் பண்ணுவோம். அப்படி ஃபஸ்ட்டு நம்ம டேக்ஸ் கேல்குலேட் பண்ணோம்னா அதில் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ IFOSல நமக்கு 32,000 தான் யூட்டிலைஸ் ஆகுது. இப்போ பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் வந்து நமக்கு 4 lakhல 32,000 போச்சுன்னா அது இல்லாமல் நமக்கு ஒரு எக்ஸஸ் அமௌண்ட் இருக்கும். 1 minute. 4 lakh இருக்கா? 4 lakhல 32,000 யூட்டிலைஸ் பண்ணியாச்சு. அது போக மிச்சம் 3,68,000 இருக்குது. இதையும் நம்ம இந்த கிளைம் பண்ணாத அமௌண்ட்டையும் நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம் கேபிட்டல் கெயின்ஸ் அமௌண்ட்லேருந்து. அப்படி டிடெக்ட் பண்ணோம்னா நமக்கு 87,82,000 இதில் நம்ம டேக்ஸ் கேல்குலேட் பண்ணலாம். இன்ட்டு 12.5%. ஆல்சோ இது இன்கம் நமக்கு டேக்ஸபிள் இன்கம் 50 lakhs to 1 crore வந்துருச்சு. ஸோ நமக்கு சர்சார்ஜ் 10% வரும். அதனால் 10% சர்சார்ஜ் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஆஃப்டர் தட் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் at 4%. இதை இன்க்ளூட் பண்ணோம்னா நமக்கு இன்கம் 12,58,826 இருக்குது. ஓகே, இது ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 12,55,830 வரும். ஓகே, that's all with this sum. Thank you for watching this video. Have a good day.